வணக்கங்க. தென்னை மரங்களோட அடிப்படையாக கொஞ்சம் புரிஞ்சுக்கலாங்க. இரண்டே வகையான தென்னை மரங்கள்ங்க. ஒன்று நாட்டு வகை, இன்னொன்று ஒட்டு வகை. நாட்டு வகை தென்னை மரங்களோட உறுப்புகள் அனைத்தும் நல்ல இறுக்கத்தன்மையோட எதையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சத்துக்கள் கம்மியாக கொடுத்தாலும், தண்ணீர் சத்து கம்மியாக கொடுத்தாலும், அதோடைய இயல்பு வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாத மாதிரி அமைப்பில் இருக்கும். அதே வேளையில் ஒட்டு மரங்கள் அப்படின்னா அது பிராய்லர் கோழி மாதிரி. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு பலன் வரும், கொடுக்கலைன்னா வராது. சுருக்கம் இவ்வளோ தான். அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையோ வேறு எந்த குறிப்பிட்ட குவாலிட்டி இருக்காது. அதோடைய தன்மை என்ன? நல்லா கொடுத்தோம்னா நிறைய காய்க்கும், இவ்வளோ தான். சரிங்களா? அப்போ இதை கொடுக்காமல் இருந்தோம்னா அதோட பூமியிலிருந்து போகக்கூடிய நரம்புகள் முறையான வடிவத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அது சூம்பி இருந்திருக்கும். ரெண்டாவது, மரத்தோட தண்டு சற்று பெருத்திருக்கணும். பெருக்கணும்னா என்ன? வேறு தான் மரத்தோட உடம்பாகி கிளையாகுது. அப்போ இந்த வேர்கள் பெருக்கலை, மரத்தோட தண்டும் பெருக்கலை, உங்களுக்கு மேலே எந்த விதமான நல்ல காரியங்களும் நடக்கலை. இப்போலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை மொதல் அடி உரம் வைங்க. அடி உரம் வச்சு ஒரு நாளைக்கு 40 லிட்ரு, குறைந்தபட்சமும் 60 லிட்ரு வரலும் தண்ணி பாய்ச்ச முடியுமா? காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி பாய்ச்சலாமா? அப்படி பாருங்கள். இல்லை ஒரு நாள் தண்ணி பாய்ச்சணும்னா நான் தண்ணி பாய்ச்சறது நிற்கும் இந்த மண்ணில் அப்படின்னா எவ்வளோ நாள் அந்த ஈரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு 2வது தண்ணி பாய்ச்சுங்க. இது தண்ணீர். அடுத்த அடி உரம்ங்கிறது மரத்தை சுற்றி ஒரு பக்கத்துக்கு 5 அடி, 2 பக்கம் சேர்த்து 10 அடி விட்டம் உள்ள வட்டம் போடுங்க. குறைந்தபட்சம் ஒரு அடி ஆழமுள்ள வட்டம் போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே குறைந்தபட்சம் 20 கிலோ மக்குன தொழு உரம், 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, சாம்பல் இருந்தால் 5 கிலோ, பக்கத்தில் இருக்க கரும்பு ஆலை சாம்பல் இருந்தால் 5 கிலோ, அல்லது வேறு எந்த சாம்பல் கிடைக்குதோ வாங்குங்க, உள்ளே போடுங்க. மண் போட்டு மூடுங்க. அது மேலே தண்ணி கொடுங்க, வட்டமாக தண்ணி கொடுங்க. உங்கள் சொட்டு நீர் பாசனம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் இந்த வட்டத்து மேலே உங்களோட லேட்ரல் இருக்கிற மாதிரி வட்டம் போடுங்க. அதில் இப்போ வரக்கூடிய இன்லைன் ட்ரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 லிட்டரில் விழுகிற மாதிரி, 2 அடி தூரத்தில் 2 அடியில் விழுகிற மாதிரி லேட்டரெல்லாம் இருக்குங்க. அதில் தண்ணியை விழ வைங்க, வட்டமாக விழ வைங்க. அதை கணக்கு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு 40 லிட்டருலேருந்து 60 லிட்டரு கிடைக்கிறதுக்கு. அடி உரம் கொடுத்தரணும். 4 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணீர் கரெக்டாக கொடுக்கணும். 3வது, ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை உங்களோட செலவு பொறுத்து, உங்களோட வாழ்க்கை தரம் பொறுத்து, எத்தனை தடவை நீங்கள் தோட்டத்துக்கு போகிறீங்க அல்லது உங்கள் தோட்டக்காரங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது ஹியூமிக் அமிலம், இந்த 4ல் எதுவாக இருந்தாலும் ஒரு மரத்துக்கு 20 மில்லியிலேருந்து 30 மில்லி ஒரு தடவைக்கு, அதாவது வாரத்துக்கு. அதே 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்கன்னா 50 லிட்ரு, 50 மில்லி அந்த மாதிரி கொடுங்க. ஆனால் தொடர்ந்து கொடுங்க. வெஞ்சுரி வச்சுக்கிட்டிங்கன்னா வெஞ்சுரியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் ஒரு வகை. இன்னொரு தடவை 200 லிட்டரில், அதாவது ஒரு மரத்துக்கு 200 மில்லி கோமியம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏதாவது நேரத்தில் 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட கோமியத்தை ஊற்றி விடுங்க. அதே மாதிரி 200 லிட்டர் தண்ணியில் 3 கிலோலேருந்து 5 கிலோ, தேவைப்பட்டால் 10 கிலோ வரலும் கூட சுண்ணாம்பை கலந்து அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் மரத்துக்கு 3 லிட்டர்னு ஊற்றி விட பாருங்கள். தண்ணி பாய்ச்சின ஈரத்தில் படுற மாதிரி ஊற்றி விடுங்க. இதெல்லாம் கீழே பண்ணணும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இதை பண்ணாலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் வரும். அதே மாதிரி வண்டுகளை பிடிக்கிறதுக்கான பொறிகள், காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இந்த 2 வண்டுகளை பிடிக்கிறதுக்கான பொறிகளை நீங்கள் வாங்கி வைங்க. இது ஒரு 4 எண்ணிக்கை, அது ஒரு 4 எண்ணிக்கை, அப்படி பிடிக்கிறதுக்கு வைங்க. மரத்தோட தலைப்பகுதியில் இந்த மெட்டாரைசியம்னு ஒரு திரவம் இருக்குங்க, அதுவும் சூடோமோனாஸ்னு திரவம் இருக்கும். ரெண்டும் குறைந்தபட்சம் 10 மில்லி, அதிகபட்சம் 20 மில்லி தேவையான தண்ணியில் கலந்து, உதாரணத்துக்கு 5 லிட்டரு 7 லிட்டர் தண்ணியில் கலந்து மரத்தோட தலைப்பகுதியில் மட்டைகளுக்குள்ளே ஊற்றி விடுங்க. மட்டைகளுக்குள்ளே வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு தூளை உள்ளே கொட்டி விடுங்க. இதெல்லாம் செஞ்சுருங்க, செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி தரைவழியில் எருக்கு இலை கரைசல் தயார் பண்ணுங்கள். மரத்துக்கு 3 லிட்ரு அல்லது 5 லிட்டர் ஊற்றுங்க. அதாவது மாதம் 2 முறை கொடுத்தா நல்லது. அப்படி செய்யுங்க. இல்லை எனக்கு அதை செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா கடையில் போராக்ஸ்னு ஒரு பவுடர் இருக்கும், அந்த பவுடர் வாங்குங்க. மரத்துக்கு 100 கிராம் அல்லது 50 கிராம் ஆகுது சாணத்தோடு போட்டு விட்டு தண்ணி கொடுக்க பாருங்கள். மாதம் இந்த காரியத்தை செய்யுங்க. சரியா? நன்றிங்க.